Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய Android மொபைலை iPhone மாதிரி எப்படி சேஞ்ச் பண்றது அதை பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம். நிறைய பேரோட ட்ரீம் ஃபோன் வந்து iPhone தான் இருக்கும். என்னைக்காவது ஒரு நாளாச்சு iPhone யூஸ் பண்ணனும் அப்படினு உங்களுக்கு தோணி இருக்கும் இல்லையா? பட் iPhone வாங்குற அளவுக்கு நம்ம கிட்ட பைசா இருக்காது. பட் நம்மளோட Android மொபைலை கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி iPhone மாதிரி எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம்? அது வால்யூம் இருந்தாலும் சரி, காலர் ஸ்கிரீன்ல இருந்தாலும் சரி, ஓவரால் உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைலை ஃபுல்லாகவே ஐஃபோன் மாதிரி சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அது எப்படின்றத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கமாக சொல்கிறது தான், இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தால் மறக்காத லைக் பண்ணிவிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கூடயும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாத வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் வந்து உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைலில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா iOS மாதிரி கன்வெர்ட் பண்ண போகிறோம். லைக் ஆப்பிள் ஐஃபோனில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதுக்கு வந்து ஒரு சில அப்ளிகேஷன்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணணும். ஏன்டா அவ்வளோ அப்ளிகேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலை ஐஃபோனாக மாற்றுறோம் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இப்போ நான் சொல்லித்தர இந்த ஆப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு லிங்க்குமே அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம லிஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து நார்மலாக வால்யூம்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதை வந்து ஐஃபோன் ஸ்டைலில் மாற்றணும். அதுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். வால்யூம் ஸ்டைல்ஸ் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? மேலே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு அந்த ஸ்டார்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களோட மொபைலில் ஒரு சில பெர்மிஷன்ஸ் கேட்கும். அந்த பெர்மிஷன்ஸ்க்கு ஜஸ்ட் அலோவ் கொடுத்துருங்க. அலோவ் கொடுத்தா மட்டும்தான் இந்த ஆப்லாம் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், மறக்காத அந்த பர்மிஷனுக்கு ஜஸ்ட் அலோவ் கொடுத்துருங்க. ஒன்ஸ் அலோவ் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்தோடனே பார்த்தீங்கன்னா இதில் நிறைய விதமான ஸ்டைல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆண்ட்ராய்டு 12 அப்படின்னு. நீங்கள் வந்து iOS அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் iOSஐ கிளிக் பண்ணால் அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போது நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஐஃபோன் ஸ்டைல் எப்படி இருக்குமோ அதேமாதிரி வந்துடுச்சு. அண்ட் வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியும் வந்துடுச்சு. ஸோ ஃபஸ்ட் செட்டப் வந்து வால்யூம் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே iOS ஸ்டைலில் மாற்றியாச்சு. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நோட்டிஃபிகேஷன் பேனல் இருக்குல்ல, ஸோ இது வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டைலில் தான் இருக்குது. இதை வந்து ஐஃபோன் ஸ்டைலில் மாற்றணும். அதுக்கு வந்து சின்னதாக அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். ஐ கண்ட்ரோல் அண்ட் ஐ நோட்டி அப்படின்றது அதுதான் அந்த அப்ளிகேஷன் நேமு. அதுவும் லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் 3 பெர்மிஷன்ஸ் கேட்கும். அந்த 3 பெர்மிஷனுக்கும் ஜஸ்ட் 1 by 1 அலோவ் கொடுத்துருங்க. அந்த 3 பெர்மிஷன் ஜஸ்ட் அலோவ் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா ரன்னிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து ஓடிட்டுருக்கும். சப்போஸ் அது ஆஃபில் இருந்தால் அதை மட்டும் ஆன் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டைல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் நீங்கள் எதுவும் கஸ்டமைஸ் பண்ண வேணாம். இப்போ வந்து நார்மலாக பேக் வந்துடுங்க. ஒன்ஸ் பேக் வந்தோடனே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட நோட்டிஃபிகேஷன் பேனை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நார்மலாக ஆண்ட்ராய்ட்லேருந்து iOSல எப்படி இருக்குதோ அதை மாதிரி கன்வெர்ட் ஆகிடும். லைக் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதாகட்டும், இல்லை உங்களோட மொபைல் பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் iOSல எப்படி வருமோ அதேமாரி இதில் வந்து வந்துடும். ஸோ சேம் அதே மாதிரி தான் இதில் டார்ச் எல்லாமே இதில் கொடுத்துருக்கு. ஓவரால் உங்களோட நோட்டிஃபிகேஷன் பேனில் வந்து ஐஃபோன் ஸ்டைலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மூணாவது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் காலர் ஸ்க்ரீன் இருக்குல்ல, ஸோ இந்த காலர் ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக இது ஆண்ட்ராய்டில் இருக்குது எப்படி இருக்குமோ அதுமாதிரி காலர் ஸ்க்ரீன் தான். இதையும் நம்ம iOS மாதிரி கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு தேவையான அப்ளிகேஷன் வந்து கால் ஸ்க்ரீன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ஆப்போட மெயின் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? கீழே பார்த்தீங்கன்னா ட்ரை லிமிடெட் வெர்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இதில் என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஃபைனலாக உங்களோட மொபைலில் அந்த பெர்மிஷன்ஸ் வந்து கேட்கும். ஜஸ்ட்டு டிஃபால்ட்டாக இதை வந்து செட் பண்ண சொல்லும். ஜஸ்ட்டு டிஃபால்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி செட் அஸ் டிஃபால்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு டிக் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஆண்ட்ராய்டு காலர் ஸ்க்ரீன் வந்து iOS காலர் ஸ்க்ரீனாக வந்து சேஞ்ச் ஆகிடும். அது மட்டும் இல்லாத இதில் கால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஐஃபோனில் எப்படி வருமோ காலர் அதே மாதிரி அந்த காலர் ஸ்க்ரீன் எல்லாமே அப்படி தான் இருக்கும். கைஸ், ஒரு குட்டி ஷவுட் அவுட்டு. 2 இன்ட்ரெஸ்டிங்கான கேஜெட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த கேஜெட் மட்டும் இருந்தால் உங்களோட வீட்டை டெக்கரேட்டிவாக மாற்றிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேஜெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் மேஜிக் பால். அண்ட் ரெண்டாவது கேஜெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேசர் பீம் ஒன்று. ஓகேங்களா? ரெண்டுமே செம்மையாக இருக்கும். ஸோ இதை ஆன் பண்ணி கூட நான் காட்டுறேன். இதில் நான் எதில் பர்ச்சேஸ் பண்ண பார்த்தீங்கன்னா புல்புல் ஷாப்பிங் ஆப் அப்படின்ற அப்ளிகேஷன் தான். 5 days ரிட்டன், 5 days எக்ஸ்சேஞ்ச் பாலிசி, ஃப்ரீ டெலிவரி இருக்குது, கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாத வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் ஆர்டரும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து பவர் பேங்கில் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம், நீங்களே பார்க்கலாம். நைட் டைமில் லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த லைட் ஆன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா செமையாக இருக்கும் வீடே. சும்மா பார்க்கவே கலராக இருக்கும்.
டெக்கரேட்டிவ் ஐட்டமாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த லேசர் பீம் லைட் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதையும் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க இதில். இந்த லேசர் பீமோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டேட்டபிள் ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி. ஜஸ்ட் நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா அந்த ஷேப் வந்து மாறிட்டு இருக்கும். ஸோ வேணும்னு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காத செக் பண்ணி பாருங்கள். நிறைய ப்ராடக்ட்ஸை டிஸ்கவுண்ட் லிஸ்ட்டில் கொடுக்குறாங்க. கைஸ் இன்னும் ரெண்டு விஷயம் மட்டும் மாற்றினா கம்ப்ளீட்டாக செட்டப் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ வந்து ஐஃபோனோட லாக் ஸ்க்ரீன் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன்லாம் இருக்குல்ல, ஸோ அதையும் வந்து ஆண்ட்ராய்ட்லேருந்து ஐஃபோனை கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஓப்பன் பண்ணோடனே உங்களோட மொபைலில் பெர்மிஷன்ஸ் கேட்கும். அந்த பெர்மிஷன் மட்டும் ஜஸ்ட் ஆன் பண்ணி விட்டுருங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா வால்பேப்பர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த வால்பேப்பர் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட வால்பேப்பர்ஸ் எல்லாமே வரும். இந்த லாக் ஸ்க்ரீன் வால்பேப்பர் உங்களுக்கு தேவையான வால்பேப்பர் செலக்ட் பண்ணி ஓகே அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் லோட் ஆகும். ஒன்ஸ் லோட் ஆகி கம்ப்ளீட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், செட்டப் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு லான்ச்சர் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேங்களா, ஆண்ட்ராய்டை வந்து கம்ப்ளீட்டாக கன்வெர்ட் பண்ணுறது இதுதான் iOS லான்ச்சர். ஓகேங்களா, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த லான்ச்சரை டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படி தான் இருக்கும். iOS லான்ச்சர் அப்படின்றது தான் அதோட லான்ச்சர் நேம். உங்களோட ஹோம் பட்டனை ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டிஃபால்ட்டாக செட் பண்ண சொல்லும். அதில் வந்து iOS லான்ச்சர்ன்றது ஆல்வேஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து காட் இட் இந்த கிளிக் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இப்போது ஆண்ட்ராய்ட்லேருந்து iOS-ஆக கன்வெர்ட் ஆகிடும். அந்த ஆப்ஸோட வியூ ஆகட்டும், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த காலர் ஸ்க்ரீன் ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட iOS-ல எப்படி வருமோ அதே மாதிரியே இதில் வந்து இருக்கும். ப்ளஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷன் பேனல் ஆகட்டும், உங்களோட வால்யூம் பட்டன்ஸ் ஆகட்டும், அது மட்டும் இல்லாத உங்களோட லாக் ஸ்க்ரீன் ஆகட்டும், கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா iOS ஸ்டைலில் வந்து உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து கன்வெர்ட் ஆகிருக்கும். சின்னக்கான வீடியோவில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க மாதிரி iOS மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுறது எப்படி, அதை பற்றி நான் சொல்லியிருந்தேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காத லைக் பண்ணிவிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாதான் வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி பேக் வீடியோ. செஸ் கைஸ்.